வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம மனவளக்கலை இந்த புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வாழ்க்கை நோக்கம் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து மனதின் இயக்கம் அதை பத்தி நம்ம படிப்போம். மனதின் இந்த அலை இயக்கம் எப்பொழுதும் தூக்க நேரம் போக மற்ற நேரங்களிலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பிறந்தது முதற்கொண்டு இறக்கும் வரையில் அதன் இயக்கம் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதை நிறுத்திவிட வேண்டும் என்று சிலர் நினைத்தால் அது அறியாமைதான். முதலாவது, மனதினுடைய தத்துவம் அறியாததனால் தான் அதை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மனதை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைப்பதை விட அதை நல்ல முறையிலேயே பழக்கிவிட வேண்டும் என்று நினைக்கலாம். உதாரணமாக, மனம் அமைதியாக இருக்க வேண்டும், மனம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது நல்லது. நிறுத்திவிட வேண்டும் என்பது வேறு, நிலைத்து இருக்க வேண்டும் என்பது வேறு. ஒரு சின்ன போயம் கொடுத்துருக்காங்க, இதோட மீனிங் எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுவோம். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கு இல்லை. அஞ்சும் அடக்கின் அசேதனம் என்று இட்டு, அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. எனக்கு புரிஞ்சது மனசை அடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மனம் துரியத்தில் செயல்படும் போது நிலை பெற்ற நிலை என்றும், துரியாதீதத்தில் வருகிற போது நிலை பெற்ற நிலை என்றும் சொல்கிறோம். துரியாதீதத்தில் மனம் நிலை அடையும். அந்த நிலையை தவத்தில் கடைசியாக அடைய வேண்டியது. நாம் அவ்வாறு தவத்தில் பழகி மனதை சாதாரண பொருளிலிருந்து உயிருக்கு கொண்டு வந்து, உயிரிலேயே பரத்துக்கு கொண்டு வந்து எந்த நிலையிலேயும் நிலைத்து நிற்க பழக வேண்டும். அதுதான் தவம். யோகம் என்பதும் அதுவே. எனக்கு தெரிஞ்ச துரியம் சொல்றது நம்மளோட 7வது சக்கரான்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் துரியம் அந்த 7வது சக்கரம் தான். அடுத்த பேஜ் பார்ப்போம். மனமே அறிவாக இயங்கும் 10 படிநிலைகள். உடலில் உள்ள உயிர் சக்திக்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு கலயம், விந்து அல்லது நாதம். இது எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உயிர் சக்தி இருக்கும். அந்த உயிர் சக்தியின் அளவு எவ்வளவோ அந்த அளவுதான் ஜீவகாந்த சக்தி இருக்கும். அந்த ஜீவகாந்த சக்தியின் அளவுக்கு தான் உடல் நலம் இருக்கும். உடலில் உள்ள எல்லா செல்களும் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கும். இது ஒரு சுழல் ஓட்டம். ஆகவே எந்த இடத்திலாவது ஒரு குறுக்கு ஏற்பட்டு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இந்த 3ல் ஒன்று தடைப்படுமேயானால், திசை மாறுமேயானால், அந்த இடத்திலே உள்ள அணு அடுக்குகள் சீர்குலையும். உடனே மின் குறுக்கு உண்டாகும். மின் குறுக்குங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி. அதுதான் வலியாக மாறுகின்றது. நம்ம பாடியில எங்கெங்கெல்லாம் பெயின் வருதுங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஓட்டங்கள் தடைப்பட்டு அங்க ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வரும்போது தான் பெயினா மாறுது. ஆன்மா அல்லது உயிர் என்பதன் படற்கை ஆற்றலாகிய மனம் என்பதன் முதலான உணர்ச்சி வலி உணர்விலே இருந்துதான் தோன்றுகிறது. பெயின் இஸ் த ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சோல். வலியை உணர்ந்து விட்டால் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆகவே எந்த பொருளில், எந்த உதவியில், எந்த செயலில் அதை சரி செய்ய முடியுமோ அதை நாடுகின்றோம். இதைத்தான் தேவை என்று சொல்கின்றோம். முதலிலே உணர்வு அல்லது உணர்ச்சி, அந்த உணர்ச்சியிலிருந்து எழும் 2வது எழுச்சி தேவை என்பது. அந்த தேவை என்பதற்கு ஓரளவு அழுத்தம், இன்டென்சிட்டி வந்தவுடனே முயற்சி உண்டாகிறது. அதன் பிறகு செயல், ஆக்ஷன், கைகால் உறுப்புகளை கொண்டு அதை அடையச் செய்வது. அந்த செயலிலே இருந்து ஒரு விளைவு ஏற்படுகிறது, ரிசல்ட். இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கவலை என்பன போன்ற ஏதோ ஒரு விளைவு வருகின்றது. அந்த விளைவே அனுபோகம். இன்பமாகவும் துன்பமாகவும் அதிலே திளைக்கும் அனுபோகம், என்ஜாய்மெண்ட். அனுபோகம் வேறு, அனுபவம் வேறு. முதலில் உயிருக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வான அந்த உயிராற்றல் செலவால் ஏற்படும் மாற்றம், கன்வர்ஷன் ப்ராசஸ் உள்ளதே, அதுதான் என்ஜாய்மெண்ட், அனுபோகம்.
ஆனால் அது பதிவாகி மறுநாளோ பல நாள் பொறுத்தோ கூட நினைக்கும் போது இன்னது செய்தேன் இன்னது ஆயிற்று என்ற ஒரு பதிவு இருக்கிறது. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அனுபவம். பிறகு இதை இப்படி செய்தோம், இப்படி ஆயிற்று, என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைக்கும் போது அது சிந்தனை அல்லது ஆராய்ச்சி. அந்த சிந்தனையிலிருந்து இன்னது செய்யலாம் என்று முன்னே கண்ட அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகள் இவற்றை கணித்து செய்யும் போது ஒரு தெளிவு, ரியலைசேஷன். அந்த தெளிவிலே இருந்து ஒரு முடிவு. இவ்வாறு எந்த பொருளோடு செயலோடு இதுவரையிலே நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோமோ, எந்தெந்த அனுபவம் நாம் பெற்று இருக்கின்றோமோ, அது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 கட்டங்கள். சென்சேஷன், நீட், ஜீல், ஆக்ஷன், ரிசல்ட், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், ரியலைசேஷன் அண்ட் கன்க்ளூஷன். சேர்ந்த இயக்க விரிவான உயிரின் படர்க்கை நிலைதான் மனம் எனப்படுகின்றது. These 10 stages of the physical extension of the soul are together called the mind. இதை விளங்கிக் கொள்வது முதலில் சிறிது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் மனம் என்பது இதுதான் என்பது பிடிபட்டுவிட்டால் அதனை எவ்வாறு செம்மையாக வைத்துக் கொள்வது என்பதை அடுத்து தெரிந்து கொள்ளலாம். மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்பு. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அதற்கொப்ப நம் செயல்முறைகளை சீரமைத்துக் கொண்டமையானால் வாழ்க்கையில் துன்பம் குறைந்து அமைதியும் இன்பமும் பெருகி வர காண்போம். இந்த பயிற்சிகள் மூலமாக மனதை திருப்பி வளப்படுத்தி முறைப்படுத்தி நம் விருப்பம் போல் எந்தெந்த முறையிலே செயல்படுத்த முடியுமோ அப்படி செய்ய வேண்டும். தவிர மனம் நிற்க வேண்டும் என நினைத்தால் மட்டும் நின்று விடாது. அதற்கான உளப்பயிற்சியைத்தான் மனவளக்கலை என்றும், அகத்தவம் என்றும், அகநோக்கு பயிற்சி என்றும், குண்டலினி யோகம் என்றும், ராஜயோகம் என்றும் பலவாறாக சொல்கிறார்கள். தேங்க்யூ அன்பு நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். நாளைக்கு இனி ஒரு அடுத்த டாபிக் பார்ப்போங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.